நான் கடவுள் இல்லை. ஆச்சரியமா இருக்கு எனக்கு வந்து எஸ்சி சந்திரசேகர் சார் அவரே வயசை சொல்றாரு, நார்மலாக சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. 82 வயசுன்றதெல்லாம் வந்து எல்லாரும் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துருந்தா நான் வந்து ஒரு நடிகனாகவும் இயக்குனராகவும் ஒரு படத்தில் நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணுவேன். நான் பாயிண்ட் சொல்ல நினச்சேன், அதை வந்து உதயகுமார் சார் சொல்லிட்டாரு. ஒரு சட்டம் ஒரு இருட்டரை பார்க்கும்போது எந்த அளவு வந்து நம்மளுக்கு ஒரு என்கேஜிங்கான ஒரு கண்டென்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருந்தாரோ 81ல், இப்போ வந்து நம்ம வந்து 41 வருஷம் கழிச்சோம். அதே மாதிரி எனர்ஜியோட ஒரு ஆக்ஷன் பேக்டாக ஒரு கமர்ஷியல் படம், அதாவது இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்தோட ஒரு ஆக்ஷன் பேக்டாக ஒரு கதை வந்து கொடுத்துருந்தாரு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பர்டிகுலராக சாக்ஷி அகர்வாலுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்லாம் வந்து ஒரு லேடி ஆக்ட்ரஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவன் கூட நல்லா பண்ணி அண்ட் இவனுடைய நடிப்பு நல்லா இருந்தது. ஒரு புது, அதாவது இந்த கதையில் வந்து ஒரு முக்கியமான பங்காக வந்து இவன் இருந்தார். சமுத்திரக்கனி சாரனுடைய நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு அப்பாவா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, அது பிறகு எல்லாமே சேர்ந்து வந்து சமுத்திரக்கனி சாரனுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது என்னென்னா, தொடர்ந்து நான் படம் பண்ணிகிட்டே இருப்பேன், என்னுடைய கருத்தை நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் வந்து ஒரு இயக்குனராக கடைசி வரை இருப்பேன் அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அடிக்கடி நாங்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா 86 வயசுலையும் அகிரோ குரோசாவா வந்து அவருடைய கடைசி படம் பண்ணி அப்புறம் தான் அவர் வந்து இந்த உலகத்திட்ட போனார். அந்த மாதிரி ஒரு உலகமாக பேசப்பட்ட ஒரு இயக்குனரே வந்து 86 வயசு வரையும் படம் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் இன்னும் பல வருடங்கள் நீங்கள் வந்து 18 வருஷம் 100 வருஷம் வாழணும், அதுலேயும் வந்து தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்கணும் சார். ஏன்னா இது வந்து ஒரு உங்களுடைய இந்த அதீத காதல் சினிமா மீது இருக்கிற அதீத காதல் தான் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தை இவ்வளோ என்கேஜிங்காக, ஒரு கமர்ஷியல் படம் வந்து ஏதோ ஒரு ஏனோதான ஒரு படமாக பண்ணாமல் ஒரு என்கேஜிங்கான ஒரு கமர்ஷியல் படமாக, இந்த சமுதாயத்துக்கான ஒரு கமர்ஷியல் படமாக அழகாக கொடுத்துருக்காரு. எஸ்சி சந்திரசேகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். இந்த இன்ஸ்பிரேஷன் தொடர்ந்து இருக்கணும். அண்ட் உங்களுடைய அந்த எனர்ஜி தொடர்ந்து இது மாதிரி நிறைய படங்களை கொண்டு வரதுக்கு இருக்கணும். பிப்ரவரி 3ஆம் தேதி இந்த படம் வெளியாகுது திரையரங்கில். அவர் முயற்சி எடுத்து இந்த படத்தை ப்ராப்பராக கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை எல்லோரும் திரையரங்கில் போய் பாருங்கள். பர்டிகுலராக கமர்ஷியல் படம் பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அருமையான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு இந்த படம் அமைஞ்சிருக்கு. தேவையில்லாத பாடல் காட்சிகள் இல்லை, தேவையில்லாத சீன்ஸ் இல்லை, எல்லாமே ஒரே ஒரு நோக்கத்தை நோக்கி தான் போயிட்டே இருக்கும் இந்த படம். அதாவது ஒரு பக்கா கமர்ஷியல் படம்னா அப்படி தான் இருக்கணும், விறுவிறுன்னு போயிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு பர்டிகுலர் கோலை நோக்கி. அந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் நான் கடவுள் இல்லை வந்திருக்கு. அண்ட் வாழ்த்துக்கள் சார், உங்களோட நடிப்புக்கும் உங்களோட இயக்கத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சொல்லாமான்னு தெரியல, படத்தில் இந்த ஃப்ளாஷ்பேக்கே இல்லை, அதில் தான் இது ஒரு புதுமையாக இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்கே இல்லை அவருக்கு, ஆனால் எல்லாருமே அங்கங்கே டைலாக்ல சொல்லிட்டாங்க அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. தேவையும் இல்லாமல் இருந்தது அது. கரெக்டாக அது வந்து அதான் சொல்றேன்னா, நீங்க அப்டேட் ஆயிருக்கீங்க. நம்ம எதிர்பார்க்கறது கொடுக்க கூடாதுன்றதானே. அவர் ஜெயில இருந்து வந்த உடனே இவர் தானே டார்கெட் பண்ணணும். அதுலயே நம்ம வந்து அப்படி அப்படியே மாத்தி மாத்தி போயிட்டே இருந்தது. இந்த கதையோட லிங்க் ஆனதுதான் அழகா இருக்கு. அது ரொம்ப, அதாவது ஆக்சுவலா இருக்கு. அதான் அது படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இது கடவுள், நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னு பார்த்தா இல்லை, நான் கடவுள் இல்லைன்னு சொல்ற மாதிரியே ஒரு கிளைமேக்ஸ். அதுவும் சரவணோட நடிப்பு ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. ஒரு வில்லன்னா, டெரரான வில்லன்னா அவர் தான். இப்போ பார்த்து பயந்து இல்லை, அந்த மாதிரி ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. என்ன, யார் சூப்பர் ஸ்டார் தானே? இல்ல அதுல அவர் வந்து நிறைய சமூக நீதி கருத்து பேசியிருக்காரு. இந்த படத்துல எது மாதிரியான சமூக நீதி பேசியிருக்காரு? உங்களுக்கு எது மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்பட்டது? படம் பார்த்திருக்கீங்க? இல்லை, சமூக நீதினா இந்த காலகட்டத்துக்கு இந்த போலீஸ் கண்ட்ரோல்லாம் இருக்கும் போதே நிறைய அநியாயங்கள் நடக்குதுல்ல, அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்காரு. ஏன்னா படம் இன்னும் ரிலீஸ் ஆகாததுனால ஃபுல் கதையை நான் சொல்ல முடியாது. அவர் வேணா சொல்லலாம், எந்த அளவுக்கு சொல்லலாம்னு அவருக்கு தெரியும். ஸோ அது வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. திராவிட கருத்துக்களோட ஒன்றிணைஞ்சவர், இதுல ஏதாவது அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கா? அப்படியா சார்? நான் அந்த கண்ணோட்டத்தோட நான் பார்க்கல. திராவிட கண்ணோட்டம்ன்றது எனக்கு தெரிஞ்சு நான் மின்சார கண்ணெல்லாம் கடவுள் இல்லைன்றது திராவிட, நான் கடவுள் இல்லை, வேற ஒருத்தர் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் ஆகுது. அப்படிதானே சார்? அதேதான் நான் அப்படிதான் புரிஞ்சு. திராவிட கருத்தோட ஒப்பிட்டு பேசுற மாதிரி தானே சார் இருக்கு. கடவுள் இல்லை என்றதும் நான் கடவுள் இல்லை என்றதும் ரெண்டுமே கொள்கை இல்ல. நீங்க சரி, என்ன சொல்லுங்க, நான் ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு கேக்குறீங்களா? இல்ல என்ன எது மாதிரியான கருத்துக்கள் வச்சிருக்காருன்னு கேக்குறேன் தம்பி. அது வந்து இல்ல அது வேற ஏதாவது கேக்குறதா இருந்தா கேளுங்க.
ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிடிக்கிற மாதிரி ஒரு கருத்து தான். வேற ஏதாவது சினிமா நமக்கு ஒருத்தர் உதவி பண்ண அவர் நம்மளுக்கு கடவுள் மாதிரி உதவி பண்ணாருன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் மேட்டர் எடுத்துருக்காரு. அது நான் கடவுள் மெசேஜ் என்ன இருக்கு சார்? அதுதான் நான் கடவுள் இல்லை அப்படின்றது வந்து மெசேஜ். கடவுள் இருக்காரு ஆனா நான் கடவுள் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. படம் பார்த்தா புரியும். படம் பாத்துருங்க 3ஆம் தேதி. ஆனா கடவுள் இருக்காரு அப்படின்னு உங்களுக்கே சொல்லியிருக்காரு. தெரியும் அது என்ன கருத்து. இருக்காரா இல்லையான்றதே ஒரு பெரிய கேள்வி. எல்லாருக்கும் இன்னும் இருக்குல்ல. படம் ட்ரைலர்ல நாங்க பார்த்தோம். ஸ்டார்டிங்ல வந்து விஜய் சாரை காமிக்கிறீங்க, அந்த சிம்பிள் ஸ்டார் இதுன்னு சொல்லி விஜய் மட்டும் காட்டலாமா? லாஸ்ட்ல முடியும் ஸ்டார். அதாவது நான் அறிமுகப்படுத்தினவங்களை எல்லாம் காட்டிட்டு கடைசியில் நான் அறிமுகப்படுத்தின ஒரு ஹீரோ அவர். அடுத்தது என்னுடைய பேனர், என்னுடைய பேனருக்கு என் சன்னை வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இல்ல கடைசியில சூப்பர் ஸ்டாரை காமிக்கிறீங்க. அந்த ட்ரைலர்லயே சூப்பர் ஸ்டார் ஒரு டைலாக் பேசுற மாதிரி ஒரு இது இருக்குது. நீங்க எடுத்த படத்துலயே இப்போ என்ன உங்களுக்கு ஒரு படத்தை பத்தி கேள்வி கேளுங்க. இல்ல இந்த படத்துல வரதுனால நாங்க கேக்குறோம். இல்ல அதான் அதுக்கு அதுல என்ன கேள்வி பாத்தீங்கன்னா ஏன் அது மாதிரி எல்லாம் வச்சுக்கன்னு கேக்குறீங்களா? இல்ல இப்போ அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் யாரு இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதுல காமிக்கும் பொழுது இல்ல தயவு பண்ணி தம்பி 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 தயவு பண்ணி படத்தை பத்தி பேசுங்க. படத்தை பத்தி பேசுறதா இருந்தா பேசுங்க. கேள்வி கேட்கறாங்க. இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, அந்த இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க தேவையில்லாத சில கேள்வி எல்லாம் கேட்டு இந்த படத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பேனர்ல என்னுடைய பேனர் ஸ்டார் மேக்கர்ஸ் எத்தனையோ ஸ்டார்களை உருவாக்கி இருக்கிறேன். அதுல என்னுடைய ஸ்டார் போட்டிருக்கேன். அது பேனர்ல, அதுக்கும் கதைக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ட்ரைலர்ல ரஜினிகாந்த் போட்டிருக்கேன். அது நான் பண்ண படம். நான் சிகப்பு மனிதன் ஒரு படம் பண்ணேன். அதில் அவர் பேசின டயலாக ட்ரைலரில் போட்டிருக்கேன். அதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க? இல்ல அந்த படத்துல வந்து நீங்க எடுத்த படத்துலயே இந்த படத்தும் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அதுலயும் அதே மாதிரி தான் நேரடியாக வந்து அது கரெக்ட்டுமா? நீங்க சொல்றது கரெக்ட். சம்பந்தம் இருக்கு. அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் சிகப்பு மனிதனுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். தெரியும். நான் கடவுள் ஒருத்தர் சொல்றாருல்ல, நான் கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லைங்க, நீங்க அவர் ஏன் நான் கடவுள் இல்லைன்னு சொல்றாருன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைட்டில் அது வந்து இவரை வந்து சொல்றாங்க நீங்க கடவுளா அப்படின்னு கேட்கும்போது நான் கடவுள் இல்ல, வேற ஒருத்தர் கடவுளா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே தவிர இது கடவுள்ன்ற டிபேட்டுக்கே இல்ல. எல்லாருக்குமே தெரியுமா சார், கடவுள்ன்றவரு நேரடியா வர மாட்டாரு அப்படி இல்ல. இந்த சப்ஜெக்ட் வந்து அப்படி ஒருத்தர் கடவுள்ன்ற வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்காதா? எல்லாம் ரியாலிட்டி தானே சொல்லி ஆகணும். அது இல்லாதது எங்க இருந்து சொல்றது? கடவுள் இல்லைன்ற டிபேட்டுக்குலாம் இந்த கதை போல. இது பக்கா கமர்ஷியல் படம், பக்கா கமர்ஷியல் படம். இதுல வந்து அன்னெசரி கான்ட்ரோவர்சி. சார் நீங்க கடவுள் இல்ல, எந்த கடவுளை தான் நீங்க ஏத்துக்கிறீங்க? கடவுள் இதுக்கு பதிலே யாரும் சொல்ல முடியாதுமா. அன்பே சிவம். அன்பே இல்ல இல்ல அன்பே சிவம் தானே சொல்லியிருக்காங்க. அன்பே சிவம் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல வந்து லவ் இஸ் காட். அவ்வளவுதானே? சாட்சி பேசுறாங்க. சாட்சி. ஆமா. கேட்பாங்க பாரு. அடிக்க வர மாதிரியே அரசியலுக்கு என்ன எப்போ வர போறீங்கன்னு கேட்பாங்க. Who is the superstar? Who is the superstar at present? They're going to ask that. Oh my God. Oh my God. Oh my God is the superstar. ஏதாவது உங்ககிட்ட கேள்வி கேட்கணுமா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க. And sir, everybody is here. Extremely blessed and very happy to be a part of Naan Kadavul Illai. I'm really thankful to you, sir, for giving me this opportunity. That's it. Thank you. Big Boss ல இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே.